இன்றைக்கி இந்த வீடியோவில் எவ்வளோ நேரமானாலும் கட்டிப்படாமல் சக்கரை பொங்கலை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க. இந்த சக்கரை பொங்கலில் வந்து நான் பாசிப்பருப்பு கூட சேர்க்கலைங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அப்படியே இருக்குங்க. எப்படி செஞ்சோமோ நம்மளுக்கு வரலட்சுமி விரதம்லாம் வருதில்ல, அந்த பூஜைக்கு இந்த பிரசாதம் சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேங்க. இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலை எடுத்துகிட்டு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசியை சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம சாதம் சாப்பிடுவோம்ல, அந்த அரிசி தான். இதை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சா சீக்கிரமாக இது வந்து வெந்துடுங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மூடியை எடுத்துகிட்டு இந்த அரிசியை பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு மேலே கிண்ணத்தை வச்சுக்கலாம். இதுலேயே எந்த கிளாஸ் அளவில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கிளாஸ் அளவில் 4 கிளாஸ் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாங்க. இது வந்து கொதிக்க வைக்காத பால். இது கூடவே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணியே சேர்த்துக்கலாம். இந்த அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த பால் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுட்டு இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட இந்த அரிசி பாலில் இந்த தண்ணியில் வந்து நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி பால் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்துடுங்க. நான் இந்த சக்கரை பொங்கலில் பாசிப்பருப்பு சேர்க்கலை. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பாசிப்பருப்புடன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்சர் வரணும். நம்ம தயிர் சாதத்துக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த டெக்ஸ்சர் வரணுங்க. அவ்வளோ கட்டியாக இருக்கக்கூடாது, அவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தை இறக்கிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சக்கரை பொங்கலில் போடுறதுக்கு வெல்லத்தை வந்து நம்ம செப்பரேட்டாக கரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா பால் வந்து திரிந்து போகாமல் இருக்குங்க. இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டோம்ல, அதே கிளாஸ் அளவில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வெல்லம் எல்லாம் கரைய விடுங்க. கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சக்கரை பொங்கல் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டிப்படாமல் இருக்குங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஏலக்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிச்ச பிறகு இறக்கிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும். இதுக்குள்ளவே ஒரு பேனை வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது பக்கத்தில் இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பால் சாதம் எல்லாமே கூட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரைச்சி வச்ச இந்த வெல்ல சிரப்பை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பால் சாதம் இதெல்லாமே திருந்தாமல் இருக்குங்க. ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நெய்யை கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே சேர்த்த பிறகு திருப்பியும் அடுப்பு மேலே வைக்க தேவையில்லைங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்துச்சோ, இதே கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் கூட பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஏதாவது பூஜை விரதம் அந்த மாதிரி வந்தப்போ இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி சாமிக்கு வைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. நீங்கள் கூட இந்த சக்கரை பொங்கலை கம்மிங் வர இந்த வரலட்சுமி விரதம் சந்தர்ப்பமாக பண்ணி நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். எப்படின்றது அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.